எல்லா முகங்களுமே மகிழ்ச்சி வருகிற போது அழகாகிறது, கருணை வருகிற போது அழகாகிறது, அன்பு வருகிற போது அழகாகிறது, பொறுமை வருகிற போது அழகாகிறது, கோபம் வருகிற போது மோசமாகிறது, பதற்றம் வருகிற போது மோசமாகிறது, பயம் வருகிற போது மோசமாகிறது, அவா வருகிற போது மோசமாகிறது, பொறாமை வருகிற போது அருவருப்பாகிறது. அப்போ இந்த முகத்தை அழகுபடுத்துவது தான் இனிய வாழ்க்கை. இதை அசிங்கப்படுத்தி கொள்வது என்பது மோசமான வாழ்க்கை. நம்முடைய முகத்தை எப்படி நாம் நிரந்தரமாக அழகானதாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பது தான் மெய்ஞானம். ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான், அந்த ஊர்லேயே அவன் தான் பெரிய பணக்காரன். அவங்ககிட்ட இல்லாத வசதியே இல்லை. ஆனாலும் அவனுக்கு ஒரு சின்ன ஏக்கம் என்னென்னா, ஒரு அழகான பெண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான். மற்றதெல்லாம் பொருள், கடையில் போய் பணம் கொடுத்து வாங்கிட்டு வச்சுக்கலாம், உலகத்தில் எல்லாவற்றையும் வாங்கலாம். ஆனால் ஒரு பெண்ணின் இதயத்தை மட்டும் வாங்க முடியாது. அந்த ஊரில் ஒரு அழகான பெண்ணை ஒரு நாள் ஒரு பெரிய ஹோட்டலில் பார்க்குறான். உடனே அவன் நேராக போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட, இந்த ஊர்லேயே நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுக்குறேன். இந்த பொண்ணு பார்த்துட்டு சொல்லுது, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்? நீங்கள் ரொம்ப மண்டகணம் பிடிச்சவராக எனக்கு தெரியுது. ஒரு பெண்ணை பணத்தை காமிச்சு வளைக்கலான்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, இது ஒருபோதும் நடக்காது. உங்கள் முகத்திலேயே அந்த ஆணவம் தெரியுது, உங்கள் அப்பட்டமாக உங்களுடைய அந்த பணக்கார திமிர் தெரியுது. உங்களோட ஒருபோதும் வாழ முடியாது. ஏன்னா உங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டால் நான் நிம்மதியாக இருக்க முடியும். அவன் சொன்னான், என்னென்ன நிம்மதியாக இருக்க முடியாதுங்கிற? அது இல்லைங்க, நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்துட்ருக்கிறதுக்கு காரணமே நான் அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, என்னை விட ஒரு அழகான பெண்ணை பார்த்தா உங்கள் மனம் தாவும். ரெண்டாவது, நீங்கள் பணம் கொடுத்து கொடுத்து பொருள்களை வாங்கியவர்கள். அதனால் நீங்கள் என்னென்னா என்னையும் ஒரு பொருள் மாதிரி நடத்துவீர்களே ஒழிய ஒரு உயிருள்ள ஜீவனாக நடத்த மாட்டீர்கள். அதனால் எனக்கு வேணாம். ஒன்று சரசரன்னு போயிடுறான். இவன் யோசிக்கிறான், என்னடா இது இப்படி சொல்லிருச்சே. ஆனால் இவனால் அந்த பெண்ணுடைய பிம்பத்தை மனசிலிருந்து அழிக்கவே முடியல. கனவுலாம் அந்த பெண் தான் வரா. அவனை பார்த்து கை கொட்டி சிரிக்கிறா. இவனால் தாங்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணுறான், நிறைய கம்ப்யூட்டரில் பார்க்குறான், ரொம்ப அழகாக கனிவாக கருணையாக இருக்கக்கூடிய எந்த ஆண் முகமாவது தெரியுதான்னு சொல்லி. அப்படி ஒரு முகத்தை பார்க்குறான். உடனே என்ன பண்ணுறான், அந்த ஊரில் பெரிய ஒரு நிபுணர் இருக்கார், அவர்கிட்ட போய் அந்த முகத்தை காமிச்சு, இது மாதிரி எனக்கு ஒரு முகமூடி செஞ்சு கொடுங்க அப்படின்னு. முகத்தில் அப்படியே பொருந்துகிற ஒரு முகமூடி. அவரும் நிறைய பணம் வாங்கிட்டு நேர்த்தியாக மனித முகமாரியே இருக்கிற மாதிரி ஒரு முகமூடி செஞ்சு பொருத்திடுறார். இப்போ இந்த பணக்காரன் என்ன பண்ணுறான், அவங்க வீட்டுக்கு எதிர்த்தா அப்படி போய் குடி போகிறான். எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறான். இவனுடைய முகத்தை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு ஒரு ஈர்ப்பு. ஏன்னா ரொம்ப கனிவு, அவ்வளவு அன்பு, பார்த்தா அவ்வளோ ஒரு மிருதுவான ஒரு மனிதன். ரொம்ப மென்மையான மனிதர்கள் தான் நேசிக்கப்படுகிறார்கள். அது மாதிரி ஒரு பூ நடந்து போகிற மாதிரி அவன் நடந்து போகிறான். அதை பார்த்தவுடனே ஒரு சின்ன இலை நீரில் நீந்துவதைப் போல் அவன் நடந்து போகிறான். அவனை பார்த்தவுடனே அவளுக்கு ரொம்ப ஆசை வந்துடுது. பேசுகிறா. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ள சிநேகம் உருவாகுது. இப்படியே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக பழகிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் 2 பேரும் சாப்பிட போகும்போது இவன் சொல்கிறான், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு. அவள் சொல்கிறா, எனக்கும் அந்த நேசம் இருக்கிறதுனால தான் உங்களோட இத்தனை நாளாக பழகிறேன். நீ என்னை எப்படி இருந்தாலும் நீ நேசிப்பியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். நான் சொல்ல, நிச்சயமாக நேசிப்பேன், இதில் என்ன இருக்குது? இல்லை, என் உண்மையான முகம் தெரிஞ்சால் நீ நேசிப்பியா? என்ன நேசிக்கிறதுக்கு? இதுதானே உங்கள் உண்மையான முகம். இன்னொரு முகம் என்ன வீட்டில் வச்சுருக்கீங்களா? ஒரு முகம் தானே எல்லாருக்கும் இருக்க முடியும். இது நேசிக்கிறதுல என்ன பிரச்சனை? உங்கள் முகம் கருணை மயமாக இருக்கே, அதனால தானே நான் உங்களை கைப்பிடித்தேன். அவ்வளவு பணிவும் அவ்வளோ எளிமையும் இருக்கேன் உங்ககிட்ட, அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது. நான் சொல்லலாம், இது என் உண்மையான முகம் இல்லை, என் உண்மையான முகத்தை காமிக்கிறேன், கொஞ்சம் கண்ணை முடிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் அந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுறான். ரிமூவ் பண்ணோடனே அந்த பொண்ணை கண்ணை திறந்து பார்க்க சொன்னான். அவள் பார்த்துட்டு, இப்பயும் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு. இப்போவுமா? இந்த முகத்தை பார்த்துமா? ஆமாம், இந்த முகத்தில் என்ன பிரச்சனை? அதே முகம் தானே இது. அவன் போய் கண்ணாடியில் பார்த்தா
இவனுடைய முகம் அந்த முகமூடி மாதிரியே மாறி இருக்கு. இவனால் தாங்க முடியல. அப்போ வந்து அந்த மாஸ்க் விற்கிறவங்ககிட்ட போய் கேட்குறான், என்ன இப்படி அப்படின்னு. அவன் சொல்கிறான், ஒன்றும் இல்லை, இந்த முகமூடியை போட்ட உடனே இந்த முகமூடிக்கு தகுந்த மாதிரி நீ அன்பாகவும் கருணையாகவும் பழக ஆரம்பித்த. இது பழக 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 உன்னுடைய உள்ளம் மென்மையாச்சு, அது உடல் முழுவதும் பரவியாச்சு. அப்போ என்னாச்சுன்னா உன்னுடைய உண்மையான முகமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முகமூடி மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில் உண்மையாகவே உன்னுடைய முகம் அந்த முகமூடியில் இருக்கிற மாதிரியான முகமாக உன்னுடைய இயல்பின் காரணமாக மாறினது அப்படின்னு. நம்முடைய எல்லார் முகத்திலும் அழகான முகம் என்ற ஒன்று ஒளிந்து கொண்டிருக்கிறது. நம் முகத்தை நம்மால் அழகாக்க முடியும். நம்முடைய அழகான முகத்தை அனைவரிடம் காட்டுவதுதான் பண்பாடு. அசிங்கமான முகம் அழிக்கப்பட வேண்டியது. நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறோம் அல்லது ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம். ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்னு மதிப்பீட்டு அறிக்கை, பணி மதிப்பீட்டு அறிக்கை கொடுத்தா அதில் ஏதாவது ஒன்று நல்லா இல்லை அப்படின்னு அவங்க சுட்டி காட்டினோடனே நமக்கு கோவம் வருது. இவருக்கு வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி குறைவு, கம்யூனிகேஷன் ஸ்கில் குறைவு அப்படின்னு சொன்னால் உடனே நமக்கு கோவம் வருது. உடனே நம்ம என்ன பண்ணுறோம், என்னை பற்றி அவர் அட்வர்ஸாக எழுதிட்டார். யாராவது அட்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே ஒழிய ஆக்சுவலாக எழுதிட்டாருன்னு சொல்ல மாட்டோம். அது நாம் என்ன நினைக்கிறோம், பணி மதிப்பீட்டு அறிக்கைனா எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு நமக்கு அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். சரி, அது வந்து நம்மளுடைய ப்ரமோஷனை பாதிக்கிற மாதிரி இருந்தால் கூட யாராவது ஒரு ஹையர் அஃபிஷியல் கூப்பிட்டு, நான் எல்லாமே நல்லா கொடுத்துருக்கேன், ஆனால் கொஞ்சம் உனக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி பத்தாதுப்பா, கொஞ்சம் கம்யூனிகேஷன் கேப்பபிலிட்டி குறைவு. ஏங்க, உதாரணத்துக்கு உனக்கு கொஞ்சம் பொறுமை இல்லை, கிரிட்டிசைஸ் யாராவது பண்ணால் உடனே நீ கோபப்படுற, அதனால் அதை கொஞ்சம் குறைச்சிக்க. அதே மாதிரி உன்னை அறியாமலேயே வந்து நீ வந்து கம்யூனிகேஷனில் நிறைய தவறு பண்ணுற, உனக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளூவன்சி வரல, அப்புறம் நீ வந்து பேசும்போது பயப்படுற. இதெல்லாம் யாராவது சொன்னாங்கன்னா நாம் வந்து சந்தோஷப்படணும். ஏன்னா இந்த ஏரியாஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்மளை டெவலப் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல எதில் லேக்கிங்காக இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்மளை வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு கடைக்கு போயிருக்கான். போயிட்டு நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயினை கொடுத்துட்டு ஃபோன் அடிச்சிருக்கான். அடித்து ஒரு நம்பருக்கு ஹலோ அப்படிங்க. நான் அங்கே ஏற்ற அப்படி எஸ் ஹலோ என்ன வேணும் அப்படின்னு. உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி இந்த கார்டன் மெயின்டெனன்ஸ் வேலை வந்து காலியாக இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அதை நான் செஞ்சு தரேங்க அப்படின்னு. வேணாம்ப்பா, ஒரு பையனை போட்டிருக்கோம் நாங்கள், ஏற்கனவே ஒரு பையன் கிடச்சிட்டான், நான் ரொம்ப நல்லா மூவ் பண்ணுவேங்க. பாரு, இருக்கிற பையன் ரொம்ப நல்லா மூவ் பண்ணிகிட்ருக்கான், செடியெல்லாம் நல்லா வெட்டி விடுவோங்க, நல்லா டோப்பி ஏரியெல்லாம் அழகாக பண்ணி விடுங்க. இப்போ இருக்க பையன் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கான், நான் அருமையாக கார்டனுக்கு வந்து நான் வந்து நல்லா வாட்டரிங்லாம் பண்ணுவேங்க, வீடு இல்லாமல் பார்த்துக்குவோங்க. இப்போ இருக்கவன் எல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்கான், அவனை விட ஒரு 5 ரூபா குறைவாக கொடுத்தீங்கன்னா கூட நான் செஞ்சு கொடுக்குறேன். பாரு, அவன் அருமையாக பண்ணுறான், கொடுக்குற சம்பளத்துக்கு ஒழுங்காக வேலை பார்க்குறான், எங்களுக்கு ஆள் தேவையில்லை, வச்சிரு அப்படின்னு இருக்காங்க. உடனே சந்தோஷமாக ஃபோனை வச்சுட்டு அப்பா அப்படின்னுங்க. தம்பி, உனக்கு ஏதாவது வேலை வேணுமாப்பா? ஏப்பா வேலை வேணும்னு கேட்டுட்டு நீ வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க போல்றதுக்கு நீ சந்தோஷமாக ஃபோனை வைக்கிற அப்படின்னு அந்த ஃபோன் பூத்துக்காரர் கேட்டிருக்காரு. நான் எந்த வீட்டில் வேலை செய்கிறனோ அந்த வீட்டுக்கு தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு. அந்த வீட்டுக்கேவா? எதுக்கு ஃபோன் பண்ணேன்? இல்லை, நான் செய்கிற வேலை நல்லா இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியுதான்னு நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போ நான் ஃபோன் பண்ணேன், அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, அருமையாக பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, வேறு ஆள் வேணுமான்னு கேட்டால் வேணாங்கிறாங்க, ஒரு 5 ரூபா கம்மியாக கொடுங்கனாங்க, இல்லை அவனுக்கு இந்த காசு கொடுக்கறதுக்கு அவன் ரொம்ப நல்லா பண்ணான், நீ தேவையில்லைன்ட்டாங்க. ஐ ஆம் ஜஸ்ட் டூயிங் எ செல்ஃப் அப்ரைசல் அப்படின்ட்டு அந்த பையன் வாக் பண்ணி போனானா. பாருங்கள், நாம் எப்படி வேலை பண்ணுறோங்கிறதும் நம்மளை அவங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். எல்லா இடங்கள்லையும் அப்ரைசல் சிஸ்டம் இஸ் அ மஸ்ட். நாம் எங்கே இருக்கோம், நம்ம இன்னும் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத கன்ஸ்ட்ரக்டிவாக யார் சொன்னாலும் அதை நம்ம எடுத்துக்கணும். பொறாமை இல்லாமல், துவேஷம் இல்லாமல், நம்மளை வந்து மட்டம் தட்டாமல் ஒருத்தர் சொன்னால் அதை ஏற்றுக்கிட்டோம்னா அது வந்து நம்முடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும்.